கிடைக்கிறது. இப்போ பக்க எண் 98ல் நம்ம விடை தேர்க அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசிரியர் குறிப்பிலிருந்து தான் இந்த விடை தேர்க பகுதி ஆசிரியர் குறிப்போ அல்லது நூல் குறிப்போ இல்லை இடையிட்ட பாடல் வரிகளுடைய தொடர்புடைய குறிப்புகளோ இடம்பெறும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பாரதிதாசனுடைய குறிப்பிலிருந்தும் பாரதிதாசன் படைத்து அடைத்த இலக்கியமான புத்தக சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்களில் இருந்தும் அவர் பிற நூல்கள் வெளியிட்ட பகுதியிலிருந்தும் நமக்கு செய்திகள் இடம்பெறுகிறது. சரி, இப்போ முதல் கேள்வியாக பாரதிதாசனின் இயற்பெயர் 3 பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துரைராசு, எத்திராசன், சுப்புரத்தினம். இதில் நமக்கு சுப்புரத்தினம் என்பது சரியான விடை. சரி, அடுத்ததாக 2வது கேள்வியும் 3வது கேள்வியும் 4வது கேள்வியும் உங்களுடைய இந்த மறுமலர்ச்சி பாடலில் ஆசிரியர் குறிப்பில் விடைக்கான தரவுகள் கொடுக்கப்படவில்லை. இதற்கான தரவுகளை நீங்கள் பாண்டியன் பரிசில் ஆசிரியர் குறிப்பாக இடம்பெறக்கூடிய பாரதிதாசன் ஆசிரியர் குறிப்பில் பார்த்து அறிந்து கொள்ளலாம். விடைத்தரவுகள் சரியாக இருக்கின்றனதா என்பதை அங்கே உங்களுக்கு நான் நடத்தி இருக்கிறேன். அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பகுதிகள் இங்கே நினைவு கூறத்தக்க வகையில் விடைகளாக மலர்ந்திருக்கிறது. சரி, பாருங்கள். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் அப்படின்னு 3 நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாரதிதாசனுடைய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு பிசிராந்தையார், பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு. நம்ம எடுத்த உடனே முதல் வேலையாக பாண்டியன் பரிசோ அல்லது குடும்ப விளக்கோ அப்படின்னு தேர்வு செய்வோம். அது தவறு. பிசிராந்தையார் என்பது சரியான விடை. பிசிராந்தையார் என்ற நாடக நூல்தான் இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். சரி, பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் தேன்மலை, குயில், தென்றல் அப்படின்னு 3 நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நமக்கு சரியான விடை குயில். இவர் வெளியிட்ட இதழ் குயில் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தபடியாக 4வது ஒரு அடியை கொடுத்து அந்த அடி எங்கே, அதாவது இந்த பாடல் எந்த அரசு தன்னுடைய தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்டது அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்காங்க. இது பாரதிதாசன் பாடிய அடிகள். இந்த அடிகளை எந்த அரசு தன்னுடைய தேசிய பாடலாக தேசிய கீதமாக வைத்து கொண்டது அப்படிங்கிறத இங்கே செய்தியாக கேட்டிருக்கிறார்கள். வாழ்வினில் செம்மையாய் செய்பவன் நீயே அப்படிங்கிறது அந்த வரி. என்ற பாடலை வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு தமிழ்நாடு அரசு, புதுவை அரசு, பிரெஞ்சு அரசு. 3 பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சரியான பதில் புதுவை அரசு என்பது. ஆக மொத்தம் 4 கேள்விகள் சரியான விடையை தேர்க. சரி, அடுத்த பகுதியாக மொழித்திறன் வளர் பயிற்சி.